நாங்க போக வேண்டிய இடம் இங்க பக்கத்துல தான் இருக்கு. நாங்க நடந்தே போய்க்கிறோம். இறங்குமா. போதுமா? அஞ்சலி வந்துட்டாளா? என்னடி நீதானே அஞ்சலியை கூட்டிட்டு வரேன்னு போன, இப்ப வந்து அஞ்சலி வந்துட்டாளான்னு கேக்குற? அஞ்சலி இன்னும் வீட்டுக்கு வரலையா? இல்லையே. ஸ்கூல் ஆயா கூட அனுப்பிச்சதா சொல்றாங்க. ஸ்கூல் ஆயாவா? ஆமாமா, நான் கிளம்புறதுக்கு முன்னாடியே அவ கிளம்பிட்டான்னு அவ ஸ்கூல் ஹெச்எம் சொன்னாங்களே. இன்னும் அவ வீட்டுக்கு வந்து சேரல. ஏய், அவ கையோட போய் கூட்டிட்டு வர சொன்னானேடி. நீ போய் கூட்டிட்டு வரலன்னு தெரிஞ்சா அவன் அப்படியே பேய் கத்துவானேடி. ஐயோ, எனக்கு எல்லாமே தலைவலியா வந்து அமையுது. நான் இப்ப என்னமா பண்றது? இவ எங்க போய் தொலைஞ்சா? மம்மி, ஏய் வாடிங்க, வாடிங்கறல்ல. எங்க போயிருந்த? சொல்லுடி, எங்க போயிருந்த? இவதானா அவ? ஏய், நீதான் அந்த ஆயாவா? ஆமாமா, குழந்தைய எங்க கூப்பிட்டு போயிட்டு வர நீ? ஷேர் ஆட்டோல வந்தேன். வழியில கொஞ்சம் டிராஃபிக் வேற, அதான் லேட் ஆயிடுச்சு. உன்னை நாங்க இதெல்லாம் பண்ண சொல்லி கேட்டோமா? இல்ல இவளுக்கு யாரும் இல்ல நினைச்சியா? ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்லலம்மா. ஏய், நீ ஸ்கூல்ல தானே ஆயா வேலை பாக்குற. அரை மணி நேரம் ஆனாலும் 1 மணி நேரம் ஆனாலும் பிள்ளை ஸ்கூல்லே பாத்துக்க வேண்டியதானே. இவ இப்பதான் ஸ்கூல் எல்லாம் தேடிட்டு வந்திருக்கா. நீ அங்கே இருந்திருந்தீனா உனக்கு 5 10 கொடுத்துட்டு இவ குழந்தை கூட்டிட்டு வந்திருப்பால. அத விட்டுட்டு உனக்கு எதுக்கு இந்த அதிக பிரசிங்கத்தானோ? உனக்கு யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னா? அது இல்லம்மா, ஹெட் மிஸ்டர்ஸ் தான். ஆ, தெரியும் தெரியும். அந்த ஒண்ணுத்துக்கு உதவாத ஹெட் மிஸ்ட்ரஸ் கிட்ட இப்பதான் பேசிட்டு வரேன். இல்லம்மா, ஏற்கனவே ஸ்கூல்ல அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதானே என் வேலையெல்லாம் விட்டுட்டு இவள ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்கு வந்த. நடுவுல நீ யாரு? இல்ல உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு கேக்குற? ஏய், வேலைக்காரி தானே நீ, உன் லிமிட்ல இருக்க வேண்டியதானே. அது என்ன எங்களை கேட்காம குழந்தை நீயே வெளியில கூட்டிட்டு போயிட்டு வர? இப்படிதான் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்காம கொள்ளாம எல்லா குழந்தைங்க கிட்டயும் நல்லா பேசி பழகி அவங்கள வெளியில கூட்டிட்டு போவியா நீ? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. நானும் இவ கூட ஸ்கூலுக்கு வந்திருந்தேன்னு வெயி, கூட்டின விட்ட பாத்துட்டு இவள தெருவுல விட்டுட்டு போயிருப்பியா? அம்மா, அஞ்சம்மா ரொம்ப நல்லவங்க, அவங்கள திட்டாதீங்கம்மா. என்ன அவளுக்கு சப்போர்ட்டா? ஐயோ அம்மா, குழந்தைய அடிக்காதீங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்க. தப்பெல்லாம் ஏன் மேலதான். இனிமே உங்ககிட்ட சொல்லாம இந்த மாதிரி செய்ய மாட்டேன். அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. ஏய், என்ன என் புள்ளைய நான் அடிப்பேன், திட்டுவேன், என்ன வேணாலும் செய்வேன். நீ என்னமோ அவளை பெத்த தாய் மாதிரி துடிக்கிற. சொல்ல முடியாது. இந்த மாதிரி அம்மா அப்பாக்கு தெரியாம குழந்தைங்க கிட்ட நல்லா சிரிச்சு பேசி ஆயா பியூனுங்கெல்லாம் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்களை கடத்துறதுல எல்லாம் ஈடுபடுவாங்க. அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் என்னைக்குமே அஞ்சலி பாப்பாவுக்கு எந்த கெடுதலும் நினைக்க மாட்டேன். இவளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்து செய்யறதுக்கு நாங்க இருக்கோம். நான் வரேன் அஞ்சலி. ஏய், நீ உள்ள போ. இவளாலதான் எல்லா பிரச்சனையும். ஐயோ, என்ன பாத்துட்டு இருக்க? கிளம்பு. மா, குழந்தைய தூக்கிட்டு வாங்க. நீ என்ன பாக்குற? போய் ட்ரெஸ் பாத்து போ. போ. நீ வாடா சொல்லு. அழாத பாப்பா. சார், சார், அந்த கடைசி பக்கத்தை எடுங்க. கண்டிப்பா எடுக்கணுமா? சொல்றத செய்யுங்க. ஓகே சார்.
இந்தாங்க எடுத்துட்டேன். ஆ? என்ன இது? நீங்க தானே லாஸ்ட் பக்கத்தை எடுக்க சொன்னீங்க, அதான் எடுத்துட்டேன். நீங்க இல்லைனா நான் என்ன இருப்பேன். வேணாம், நீங்க எல்லாவே இருங்க, அது போதும். இந்த அடியில் எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, பாடத்துக்கு போடலாமா? ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள கிளம்புறான்ற. சரி சரி கிளம்பு. வயசாயிடுச்சு சார், முடியல. வேணாம், நிறுத்திக்கோங்க. ஃபீஸ் மட்டும் வாங்குறாள, மாஸ்டர் கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. வேற எப்படி பேசணும்னு நீனே மெமிக்ரி பண்ணி காட்டு. ம். 1 2 ஒரு நிமிஷம். பேசுங்க. ஹலோ பட்டி, சொல்லுடா. அந்த எல்லா டப்பால கேக் வச்சது இருக்கா பாரு. இருக்குடா. ஓகே ஓகே, டவுட் வந்துச்சு, அதான் கேட்டேன். ஏற்கனவே வச்சிருக்கேன், அதெல்லாம் சாப்பிட்டியா நீ? நானே பிடிக்கணும், நானே சாப்பிடணும், நானே தண்ணி குடிக்கணும். நான் சின்ன வயசுல எனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுப்பீங்க. போக பாட்டி. டேய் நான் வரேன்டா. சரி ஓகே, சீக்கிரமா. ரெடியா? நான் ரெடி. 1 2 3 4 5. இன்னைக்கு இது வரைக்கும் பார்க்கலாம். ரொம்ப நேரமாக இதே தான் சொல்லிக்கிட்டீங்க. எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் உன் மண்டையில தான் ஏற மாட்டேன். என் மண்டைக்கு ஏறது இருக்கட்டும், ஏன் உன் மண்டைக்கு ஏறல? சரி சரி, பாடத்தை ஆரம்பி. சொல்லுங்க. 1 ஏக் எக்குனா முட்டை, ஏக்குனா 1. ஒரு முட்டையா? ம், ம். அது வேற, இது வேற. எங்க ஏக் சொல்லு. ஏக். ஏ இல்ல, ஏ. என்னடா தங்கம், நீ எதையுமே சாப்பிடாம அப்படியே வச்சிருக்க? சரி சரி, இந்த பாலையாவது குடி. இப்ப இது தேவையா? கால்சியம் சார், அப்பதானே பல்லு நல்லா வெள்ளையா இருக்கும். பையன் 4 பேரை பார்த்து பளிச்சுன்னு சிரிக்க வேணாவா? பாட்டி இந்தாங்க, எனக்கு போதும். இப்ப அவன் படிக்கலன்னா பிற்காலத்துல ஊரே இவனை பார்த்து சிரிக்கும். பரவாயில்லையா? வேணாம், நீ படிடா. ஏ சொல்லுங்க. ஏ தொண்டையிலேருந்து வரணும். வாயில முறுக்கு இருக்கு, எப்படி சார் தொண்டையில இருந்து வரும்? முறுக்கு போற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிடா தங்கம், நீ சாப்பிடு. போயிடுச்சா? ம்ஹும். போயிட்டே இருக்கு சார். மேடம், 2 மணி நேரம் டியூஷன்ல 1 மணி நேரம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா எப்படியா? டேய், சத்தம் இல்லாம சாப்பிடுறா, வாதியார் வேற கண்ணு வைக்கிறாரு. முறுக்கு எப்படி சத்தம் இல்லாம சாப்பிட முடியும்?
சாப்பிட்டுக்கிட்டே படிச்சா மண்டையில எப்படி ஏறும்? நீங்க வாய் வழியா மண்டைக்கு அனுப்புறீங்க, இவன் வயித்துக்கு அனுப்புறான். அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? நீ சாப்பிடுறா செல்லம். ம், நீ சாப்பிடு தங்கம். சார் இது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். அப்போ நான் எப்படி பாடம் நடத்துறது? சரி சார், உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம். நீங்க 100 எடுங்க, அதுக்குள்ளேயே நான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன். ஓகே? சரி சரி சரி. என்னங்க? 1 2 3 4 5 6. ஐயோ ப்ளூ ஸ்பீடா இருந்தா என்னால் ஒரு வடை கூட சாப்பிட முடியாது. ஸ்லோவானுங்க. 1 2 ஆஹா. 3. பாட்டி ம்? இதுக்கெல்லாம் அவன் சரிப்பட்டு வர மாட்டான். நீ என்ன? நானா? வேணாண்டா, பாவம் அவரே என்னட்டும். அப்படின்ற ம். நீ என்னங்க சார்? 1 2 3 4 அப்படிதான். 5 6. பிஸ்கெட்டு நல்லா இருக்கா? 9 10 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100. முடிஞ்சிடுச்சு. வாங்க படிக்கலாம். 89க்கு அப்புறம் என்ன சொன்னீங்க? 90. இல்ல, நீ கிரீன் டீன்னு தான் சொன்னீங்க. செல்லா செல்லா. இல்ல இல்ல, நான் 90 தான் சொன்னேன். நீங்க மறுபடியும் முதல்ல இருந்தானுங்க. மறுபடியும் முதல்ல தான். பிரியா, கௌதம், அஞ்சலி எங்க? அவ அப்பவே சாப்பிட்டு தூங்கிட்டாளே. நீ அஞ்சலி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தியா? ஆ போனேன். நான் சொன்ன மாதிரி அவளை ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணியா? அது சொன்னதை செஞ்சியான்னு கேக்குறேன். ஆ செஞ்சேன். கரெக்டான நேரத்துக்கு போய் நானே அவளை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன். மம்மி ஏன் போய் சொல்றாங்க? நம்மள அஞ்சம்மா தானே ஸ்கூல்ல இருந்து கூட்டி வந்தாங்க. அஞ்சலியோட டீச்சர் கிட்ட எல்லாம் பேசுனியா? ஆ பேசுன. என் கூட போன்ல பேசின டீச்சரை போய் பாத்தியா? ஆ பார்த்தேன். என்ன சொன்னாங்க? அஞ்சலியை கூட்டு போக வந்தது யாருன்னு அவங்க கிட்ட விசாரிச்சியா? தெளிவா விசாரிச்சேன் கௌதம். யாருமே ஸ்கூலுக்கு வந்த அந்த லேடியை பார்க்கலையா? யாரும் பார்க்கலையா? நம்ம அஞ்சலியை கூட்டிட்டு போக யாரும் ஒருத்தி வந்திருக்கா. யாரா இருக்கும்? டேய், ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே முதல்ல போய் குளிச்சிட்டு வாடா. அதை விட்டுட்டு 12 மணி நேரம் வேலை பார்த்துட்டு அஞ்சலி அஞ்சலிங்கிற. போ, முதல்ல போய் குளிச்சிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். மா, எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு தெரியுமா உனக்கு? யாரோ குழந்தை பேரை சொல்லி அவளை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போக ட்ரை பண்ணிருக்காங்க. இன்னைக்கு எவ்வளவு டென்ஷனா இருந்தது தெரியுமா? ஏண்டா, வந்தவங்க வேற அஞ்சலியை கூட கூப்பிட்டுருக்கலாம்ல. இவதான் அந்த ஸ்கூலுக்கு ஒரே அஞ்சலியா? மா, வந்தவங்க அஞ்சலின்னு தெளிவா பேர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷனை இன்னும் தெளிவா சொல்லியிருக்காங்க. நான் தான் அஞ்சலியோட அம்மான்னு இவ்வளவு மாதிரி நடிச்சு அவளை ஸ்கூல் வெளியே கூப்பிட்டுருக்காங்க. இது என்ன சின்ன விஷயமா உனக்கு? எவ்வளவு சீரியஸான விஷயம். கேட்ட உடனே நானே அப்படியே அரண்டு போயிட்டேன். டேய், அதான் அவன் சேஃபா வீட்டுக்கு வந்துட்டால. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? இந்த பிரச்சனை இதோட விட்டுடு.
சும்மா வளன்னு பேசிக்கிட்டு. இவ பெரிய மகாராணி, இவள வேற யாராவது வந்து தூக்கிட்டு போறாங்க. போடா, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிடவா. எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுதுமா. என்ன தோணுது? அஞ்சலியை யாரோ தூக்கிட்டு போக வந்த மாதிரி தான் தோணுது. ஐயோ ஐயோ, நீ ஏன்டா இப்படி இருக்க? இவனுக்கு என்ன சொன்னா புத்தி வரும்னு தெரியல. டேய், நீ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த பாரத்தை சுமந்துட்டு இருப்ப? மா, அஞ்சலியை பாரம்னு சொல்லாதம்மா. பாரன் சொல்லாம வேற எப்படி சொல்ற? வேணாம்மா, விடுங்கம்மா, ஏய், please. விடுறி. வேண்டாம் வேண்டாம் சொல்லியும் வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு வந்து வளர்த்துட்டு இருக்க. சரி போனா போதுன்னு விட்டு தொலைச்சிட்டேன். இப்ப அவளை யாரோ தூக்கிட்டு போறாங்களா? அந்த பிரச்சனை சேர்த்து நம்ம பாக்கணுமா? எப்படிரா? கொஞ்சம் யோசிச்சு பாருடா. டேய், சொன்னா புரிஞ்சுக்கோடா. அவ நீங்க 2 பேர் தத்தெடுத்த புள்ள. அவளை இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது யாராவது தேடி வருவாங்க. பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். அவளை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாட்டியும் நீ ஆபீஸ் வேலையெல்லாம் விட்டு ஓடிட்டே இருப்பியா? இதெல்லாம் பிராக்டிக்கல் லைஃப்ல பாசிபிளே இல்லடா. ஏதோ ஆசையா வளர்த்த, பரவாயில்ல. அதே மாதிரி அவளை அன்பா கொண்டு போய் ஏதாவது ஆசிரமத்துல விட்டுருடா. அதுதான் உனக்கும் நல்லது, அந்த குழந்தைக்கும் நல்லது. இல்ல டாடி, என்ன எங்கேயும் கொண்டு போய் விட்டுறாதீங்க டாடி. ஆமா கௌதம், நீங்க நான் சொன்னா கோவப்படுவீங்க. ஆனா அம்மா சொல்றதுதான் பிராக்டிகலி பாசிபிளான விஷயம். அவளை கொண்டு போய் நாம ஆசிரமத்துல விட்டா அவளை சுத்தி ஒரு 100 குழந்தைங்க இருப்பாங்க. அவளை பத்திரமா பாத்துப்பாங்க. எப்பவுமே டீச்சர்ஸும் கூடவே இருப்பாங்க. அவளும் நல்லபடியா வளருவா. அவளை அந்த மாதிரியான இடத்துல இருந்து யாராலையும் சீக்கிரம் கொண்டு போக முடியாது. அவ பத்திரமாவும் இருப்பா. தயவு செஞ்சு ப்ளீஸ் புரிஞ்சுக்க கௌதம். வேணாம் டாடி, என்ன ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுறாதீங்க டாடி. நான் உங்க கூட தான் இருப்பேன் டாடி. நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் எதை பத்தி பேசினாலும் நீ இதை பத்தி தான் பேசுவியா? ஆமாண்டா, அப்படிதான் பேசுவா. அவ உன் பொண்டாட்டி, உன் மேலதான் அக்கறையா இருப்பா. நாளை பின்ன ஏதோ பழைய பாவம் வந்து சேர்ந்துருச்சுன்னா அதுக்கு யார் உட்கார்ந்து அலறுது? இவதானே? மா, என்னம்மா நீயும் புரியாம பேசிக்கிட்டு இருக்க? டேய், சும்மா நீதான் கண்மூடித்தனமா கோவப்பட்டுட்டு இருக்க. நிதானமா யோசிச்சு பாரு. இங்க பாரு கௌதம், இந்த பிரச்சனையை இதோட முடிக்கிற வழிய பாரு. நான் உன்னை பெத்தவடா. உனக்கு நான் எந்த விதத்திலையும் தப்பான ஐடியா கொடுக்க மாட்டேன். நான் சொல்றது எல்லாமே உன் நல்லதுக்காகவும் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காகவும் தான் இருக்கும். நீ அனாவசியமா உணர்ச்சி வசப்பட்டு எந்த தப்பான முடிவும் எடுக்காத. நல்லா யோசிச்சு நல்ல முடிவா எடு. உன் கையில தாண்டா நம்ம குடும்பத்தோட நிம்மதியே இருக்கு. கோவப்படாத கௌதம். அம்மா சொல்றத கொஞ்சம் நிதானமா. போதும், 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நான் பேச வந்த விஷயமே வேற. சும்மா கண்டபடி பேசிக்கிட்டு. டேய், இப்ப நாங்க என்ன தப்பா சொல்லிட்டோம்? மா, உனக்கும் தான் சேர்த்து சொல்றேன். இனிமே தயவு செஞ்சு என்னோட பொண்ணு விஷயத்துல யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. அஞ்சலிக்கு எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க யாரும் எனக்கு எந்த அட்வைஸும் பண்ணாதீங்க. டேய், என்னடா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ப்ளீஸ் லீவ் மீ அலோன். உங்க சாப்பாடும் வேண்டாம், எதுவும் வேண்டாம் எனக்கு. கௌதம், கௌதம். அம்மா, என்னம்மா இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு? இப்ப அவன் கோவத்துல பேசிட்டு போறான்டி. எல்லாம் விடு. அவன் நிதானமா யோசிச்சு அஞ்சலியை கொண்டு போய் ஆசிரமத்துல விடுவான். நீ வேணா பாரு. நிஜமாவே அவளை ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுருவாராமா? விடணும், இல்லன்னா நாம தான் விட வைக்கணும். நீங்க சொன்ன மாதிரி
சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இதுல ரெடியா இருக்கு. இது ஸ்கூலோட மான பிரச்சனை. நீங்க இவ்ளோ தூரம் கேட்டதாலே தான் நான் இதுக்கு சம்மதிச்சேன். புரியுது மேடம். யாரோ ஒருத்தர் அம்மான்னு சொல்லி அஞ்சலியை பார்க்க வந்தது உறுத்திக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். அதுக்கு இந்த ஃபுட்டேஜ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் பார்க்க முடியுமா? பேப்பர்ல இவர் கைப்பட ஒரு லெட்டர் எழுதி வாங்கிக்கலாம் மேடம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் லெட்டர் எழுதி கொடுத்துட்றேன். ஓகே. மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்க தான் பதில் சொல்லி ஆகணும். அதுக்கு தான் இந்த ஃபார்மாலிட்டிஸ். மற்றபடி வேற எதுவும் இல்லை. நீங்க ஃபுட்டேஜ் பாருங்க. இங்க பாருங்க. சார், இந்த லேடி தான் அஞ்சலியோட அம்மான்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இவங்களை பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், நான் பார்த்ததில்ல. ஐடி கார்டில் இவங்க ஃபோட்டோ இருந்துச்சா? ஆமாம் சார், கார்டில் அவங்க ஃபோட்டோவும் பிரியாங்கிற பேரும் இருந்துச்சு சார். என்ன மேடம், எப்படி இது பாசிபிள்? அதுதான் எங்களுக்கும் புரியல. யாரோ ரொம்ப நல்லா பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா செக்யூரிட்டி கேட்டை தாண்டி யாராலையும் உள்ள வரவும் முடியாது, வெளியே போகவும் முடியாது. ஆமாம் சார். எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்கு. நான் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா? கண்டிப்பா. தேங்க்யூ மேடம். ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் கௌதம் பேசுகிறேன். சொல்லுங்க சார். ஸ்டேஷன்ல இருக்கீங்க? ஆமாம். இப்போ வந்தால் நான் உங்களை மீட் பண்ண முடியுமா? வாங்க. தேங்க்யூ. ஓகே, நான் உடனே வந்துடுறேன்.